ஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களே, சுவாமிநாத சாஷா அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் இல்ல பகவானுடைய அனுகிரகத்தால இந்த பூலோக வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோமா? எப்ப அம்மா வயிற்றுலேருந்து கர்ப்பஸ்தானத்துல வெளியில வந்தோமோ அந்த 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் தான் சந்தோஷம். என்னம்மா அப்படிங்கிறீல்ல, அப்பதான் மடியில வச்சுட்டு அம்மா தாய்ப்பால் கொடுத்துருப்பா, குழந்தைய வச்சுருப்பா. 2 வயசு ஆனா கொஞ்சம் தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2 அடி அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் 3 வயசுல சோறு திங்கலன்னா சாதம் ஊட்டலன்னா வாயிலே அடிப்பா. அப்புறம் அப்படியே எங்கேயான குழந்தை 5 வயசுல அப்படியே அவ உச்சா போனா ஆய்வுனா ஏண்டி ஒரு இடத்துல பொம்மாட்டியா அப்படின்னு அது போய் அடிப்பா. இந்த 1.5 வயசு வரைக்கும் தாங்க சார் அடி வாங்காம இருக்கும். இன்னும் சொல்ல போனா 1.5 வயசுல அடிச்சிருவா போல இருக்கு. அப்ப வாங்குற அடி கடைசி வரைக்கும் அடியாவே இருக்கு. இது நம்ம உடம்புல மட்டும் இல்லை சார், வாழ்க்கையில. ஸ்கூல் காலத்துக்கு வரா, ஸ்கூல் போகலன்னா அந்த குழந்தை பேக்ல நீங்க பார்க்கலாம். இந்த காலத்துல இப்பெல்லாம் பிறந்தவொடனே அனுப்பிச்சுடுறா. அம்மா கர்ப்பஸ்தானத்துல அப்படி குழந்தைய இறக்கி வச்சுட்டான்னா அப்பயே அதுக்கு முதல்ல அம்மான்னு சொல்லி கொடுக்கல, ஏ பி அப்படிங்கிற, அது அதுக்குள்ள சி அப்படின்னு வருது. அம்மா முதல்ல அம்மாங்கிற அந்த வார்த்தையை சொல்லல, இங்கிலீஷ்லயே சொல்லி கொடுக்குறா, இங்கிலீஷ்லயே கொஞ்சரா, அதுவும் சிரிக்குது, அதே பாஷையிலே வந்துடுது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பாஷை இருக்கு இல்லையா? அந்த பாஷையை தான் அதாவது பேசும். நீங்க யூரோப் கண்ட்ரியில போனீங்கன்னா அவ யூரோப்ல என்ன பாஷை பேசுறாளோ அந்த பாஷைக்கு தான் அந்த குழந்தைகள் ஜனனம். நம்மளால அங்க போனா இந்த அந்த பாஷையை கற்றுக் கொடுக்குறான், இந்த பாஷை இல்லை. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இந்த இடத்திலே அப்ப அடி வாங்க ஆரம்பிச்சது வாழ்க்கையில 100 வயசு வரைக்கும் அடிதான். ஸ்கூல் 1 வயசு ஸ்கூல் சேர்க்கிறா, ஸ்கூல் போகலேன்னு அடி. அடுத்தது படிக்கலேன்னு அடி, மார்க் எடுக்கலேன்னு அடி, ஃபெயில் ஆயிட்டான அடி. இப்படி எல்லாரும் தொடர்ந்து நம்மளை அடிச்சுன்னு வந்தோம். நம்மளும் ஒரு அடி தாங்க முடியாம வெறுத்து போய் கொஞ்ச நாள்ல படிக்க ஆரம்பிச்சோம். படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் பண்ணின்னு வந்தோம். அப்புறம் நமக்கு நம்மளே அடி வாங்கறதுக்கு வழி வகுத்துட்டோம். எந்தெந்த கெட்ட பழக்கங்களை உருவாக்கிக்கணுமோ நம்மளே உருவாக்கி நம்ம பேரை கெடுக்க ஆரம்பிச்சோம். அப்பா அம்மா அடிச்சது நம்மளை வளர்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்து நம்மளை நான் மாத்தின்றது. இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுது, அப்புறம் ஆத்துக்கார ஆம்படியால் சண்டை, அது ஒரு பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடி. இப்ப கடைசியில இதுக்கு என்னமாமா தீர்வு அப்படின்னா, நான் ஒரே ஒரு தீர்வு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி, ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெண்ணெய் சாத்துங்கள். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் எங்க சாத்துவா தெரியுமா? வாயில கொஞ்சோன்னு சாத்துவா, அப்படி இல்லைன்னா மார்புல வைப்பா. ஏன் அங்க வைக்கிற அப்படின்னா, இங்க ஹிருதய கமல வாசனாக எம்பெருமான் சீதா பிராட்டியுடன் ராமச்சந்திரமூர்த்தி இருக்க ஒண்ணும் அது பிரிச்சு காமிச்சது. அவர் மனசுல யார் இருந்தா தெரியுமா? அவர் உள்ள இருந்ததே ராமன் நாமத்துடைய சக்தி. அடுத்தது அந்த வெண்ணெய்க்குள்ள அபார சக்தி என்ன அப்படின்னா, ஹிருதயத்தை குளிர வைக்கிறது. ஆஞ்சநேயர் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றவர், ஆனா தப்பு பண்ணா அகோரமூர்த்தியா போயிடுவர். ஆஞ்சநேயர்கிட்ட போட்டு விளையாடப்படாது. ஆஞ்சநேயர்கிட்ட விளையாடினேன்னா அவர் உங்களோட விளையாட ஆரம்பிச்சிருவார், குழந்தை மாதிரியே விளையாடிட்டு போயிடுவார். ஆஞ்சநேயர் அப்பார பராக்கிரமமானவர். மாமா, இந்த வெண்ணெயினால என்னென்ன மகா பலன்கள் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில அடியை பத்தி சொல்லின்னு வந்தேன் பார்த்தீங்களா? அந்த அடியெல்லாம் விழாம இருக்கணும்னா வெண்ணெய் சாத்தணும். என்னைக்கு சாத்துறது அப்படின்னா சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில்ல போய் ஆஞ்சநேயருக்கு கடையில உப்புல்லா வெண்ணன்னு ஒண்ணு இருக்கு, அதை கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப 1 கிலோ 2 கிலோ எல்லாம் வாங்கி போனா 50 கிராம் 100 கிராம் வாங்கி
நீங்க கொடுத்தேன்னா கோவில்ல சாத்துவோம். இந்த சாத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா சுவாமி நம்மள குளிர வைப்பார். ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிச்சது வெண்ணெய், தயிர் சாதம், வடை ரொம்ப பிரீதி அவருக்கு. அதுல அந்த வெண்ணெயை சாத்துறோம். அந்த வெண்ணெயை சாத்துறதுனால பல பலன்கள் நமக்கு கிடைக்கும். முதல்ல சர்வரோக நிவாரணம், வியாதியை நிவர்த்தி பண்றது. சார் முழுசா அலங்காரம் பண்ணிக்கிறதுல 2 விஷயம் சார். சிவபெருமான் அன்னாபிஷேகத்திலே தன்னுடைய சரீரத்தை அன்னத்தால் மூடி தரிசனம் பண்ணி கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல ஆஞ்சநேயர் பகவான் வெண்ணெயில தன்னுடைய சரீரத்தை வெண்ணெய் காப்பு தரிசனம் செய்து கொடுத்து நமக்கு விசேஷமா செய்யறார். நீங்க ஆஞ்சநேயருக்கு என்ன அலங்காரம் பண்ணாலும் எல்லாரும் என்ன கேட்பா? வெண்ணெய் காப்பு தான் முதல்ல கேட்பா. ஏன் சார்? வெண்ணெய் காப்பு பயங்கர ஒரு விசேஷம். அந்த தரிசனம் பண்ணாலே பெரிய விஷயம். வெண்ணெய் காப்பு சுவாமிக்கு நீங்க உபயதாரரா போய் உபயம் பண்றேன்னு வச்சுங்களேன், அது மகாபாகியம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வராம இருக்கணும். இந்த ஹார்ட் அட்டாக் எங்கேருந்து வருது? நல்லா தான் இருப்பார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சார் அவருக்கு. ஆனா சட்டன்னா அவருக்கு வந்துடுச்சு. இங்க பக்கத்தாத்துல ஒருத்தன் குடிச்சுட்டே இருக்கான் சார், அவன் நல்லா தான் இருக்கான்பா சார். அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மருத்துவ ரீதி, ஒவ்வொருத்தன் வாங்கி வந்த வரம். சார் ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல இருக்கான், நம்ம ஊருக்கு டெய்லி பிச்சை எடுக்க வருவான். பார்த்தேன்னா அவனுக்கு அவன் குறைஞ்சது ஒரு 18 வயசுலேருந்து பிச்சை எடுக்கிறான் அந்த ஊர்ல. அவனுக்கு 75 வயசு 80 வயசு வருது. ஆனா பகவான் ஆயிலையும் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுக்குறார். நம்ம ஆத்துல ஒருத்தர் இருந்தார் சார், அவன் இருக்கான் சார், எங்க மாமாக்கு 65 வயசு தான் சார் ஆச்சு, செத்துக்கிட்டார் சார் அப்படின்பா. இந்த இடத்துல பார்த்தேன்னா இவர் நல்லா இருக்கான். இது அவன் வாங்கிட்டு வந்த வரம். ஆயுள் பாவத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இதுக்குதான் என்ன சாத்தணும்னு சொன்னேன். ஆயுள் பாவம் நல்லா இருக்கணும். ஆயுள் பாவம் அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். அப்ப சனீஸ்வர பகவானுடைய மனம் குளிரணும் இல்லையா? சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயனுக்கு நீங்க வெண்ணெய் சாத்தினால் ஆஞ்சநேயர் சனி பகவானை அடக்கி விடுவார். இதுக்குதான் வெண்ணெய் சாத்த சொன்னேன். ஆயுள் பாவம் நல்லா இருக்கணும் சார். சார் பணம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் சார், கடன்லாம் அவர் அடிச்சு கொடுத்துருவார். ஆயுள் பாவம் அவர் சுத்த போகணும் இல்லையா? அவர் தரிசனம் பண்ணணும் இல்லையா? இந்த கண்ணு இருக்கும் பொழுதே பார்க்கணும் இல்லையா? இரு கண்ணிருக்கும் பொழுது விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. நந்தனார் பாடுறார், 2 கண்ணு இருக்கும் போதே கோபுரங்களை பார். சார் கோவில்லாம் எவ்வளவு அழகு தெரியுமா சார்? நம்ம இந்து கலாச்சாரத்துல அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் கட்டின கோவில் மாதிரி எங்கேயுமே கிடையாது சார். கோபுரத்தை பார்த்தவனே இவன் ஊருக்குள்ள போவான். சிதம்பரம் போறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே 4 கோபுரமும் தெரியும். அதை பார்த்தவனே அவனுக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்து விடும். கோவில் கிட்டக்க நெருங்க நெருங்க அந்த வானளாவில் இருக்கின்ற கோபுரத்தை பார்த்தவுடன் அவனுக்கு எல்லாமே மறந்துடுறான். அவன் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வந்த ஒரு வழி தெரியாது. அண்ணாமலையாருக்கு போறான், அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மலையை பார்த்தவனே அவனுக்கு அப்படியே ஆனந்தம் பொங்குகிறது. அண்ணாமலையாரை போய் பார்க்கல, மலையை பார்த்தோடனே பொங்குது. அதே போல ஆஞ்சநேயர் பகவானுக்கு நீங்க வண்ண சாத்திட்டேனாலே சனி பகவான் பொங்கிடுவாங்க. ஐயோ இவன் ஆஞ்சநேயர் பக்தனா, ஜாக்கிரதையா இருக்கணும்பா அவன்கிட்ட. நம்ம ஏற்கனவே அவர்கிட்ட போயிட்டு நிறைய அனுபவிச்சிருக்கோம். எப்பா நான் உன்னை விட்டு கொஞ்சம் நவுந்துக்கிறேன் அப்படின்னு அவரே விலகுவார். உண்மை. நீங்க ஆஞ்சநேயர்கிட்ட போகணும் சார், போக மாட்டேங்கிறீங்களே. ஆஞ்சநேயர் போட்டு ஆத்துல வச்சுக்க விடாரு, எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டான்னா அதை தூக்கி போட்டுறா. சார் தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. எல்லா கடவுளும் நம்மளை காப்பாற்றக்கூடியவர். எதுக்காக சொல்லியிருக்குன்னா, அகோரமா இருக்கக்கூடிய மூர்த்திகளை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் கோவில வச்சுருக்க. அடுத்ததாக இந்த ஆஞ்சநேயர் பகவானுக்கு வண்ண அலங்காரம் பண்ணி சாத்திரத்தினால சர்ம வியாதிகள் நிவர்த்தி ஆகும். அடுத்தது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை ஆஞ்சநேயர் பகவான் நிவர்த்தி பண்ணி விடுவார். நீங்க பக்திய ஆஞ்சநேயர்கிட்ட செலுத்துங்க. ராமம் நாமம் சொன்னால் ஓடிய வருவான் கனுமான், ராமம் நாமம் சொன்னால் ஓடிய வருவான் கனுமான், ராம பக்த கனுமான், அஞ்சலி புத்திர கனுமான்.
இப்படி சொன்னா ஓடி வந்துருவான் சார். நீங்க வெண்ணைய கொண்டு மார்புல சாத்த சொல்லிட்டேன்னா அவன் குளிர ஆரம்பிச்சிருவான். என் குழந்தை எதுக்கோ வந்திருக்கான்டா, காரிய சித்தி அவனுக்கு பண்ணி கொடுக்கணும். என்ன அவனுக்கு கல்யாணம் ஆகலையா? பண்ணி கொடுத்துருவோம். அவனுக்கு சனீஸ்வரன் எங்க இருக்கான், டேய் எல்லாம் நவுந்து உட்கார்றான் அப்படின்னு சொல்லுவார். நவக்கிரகங்களையும் ஆட்டி படிக்கக்கூடியவர் பிள்ளையாருக்கு. அவருக்கு மட்டும்தான் அடங்கும். 2 பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி. இந்த கல்யாண பிரம்மச்சாரிட்டெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அவனுக்கு இருக்கிற ஒரு மகாசக்தி அவனுக்கு கிடையாது. வாயிலே எழுந்துக்க விடாது. அதனாலதான் கல்யாணம் பண்ணி கல்யாணமே கெடுக்கணும். இந்த காலத்துல கல்யாணம் வேகமா நடக்கணும்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிக்குங்க. வெண்ணெய் சாத்துங்கள். சனிக்கிழமை மணிக்கு மார்பில் வெண்ணெய் கொண்டு சாத்துங்க. சார், நீங்க கஷ்டம் எந்த ஜோசியருக்கும் போன் பண்ண வேண்டாம், எந்த கோவிலும் போய் சுத்த வேண்டாம், எந்த ஒரு இதையும் நீங்க பண்ண வேண்டாம். ராமான்னு சொல்லி கொண்டு சேர்த்துருங்க. ஆஞ்சநேயர் உங்களோட இருப்பார் சார். வியாதி நிவர்த்தி பண்ணிடுவார். ஹாஸ்பிட்டல்ல நீங்க படுத்திருந்தாலும் உங்க பக்கத்துல வந்து டாக்டர் ரூபத்துல வந்து நின்றுடுவார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன். அதனால ஆஞ்சநேயர் பகவானுக்கு நீங்க வெண்ணெய் சாத்தி எல்லா விதமான காரியங்களை ஜெயம் செய்து கொள்ளுங்கள். எல்லா விதமான காரியத்தையும் ஜெயம் பண்ணணும்னா ஆஞ்சநேயர் மார்பில் வெண்ணெய் சாத்துங்கோ. 50 கிராமோ 100 கிராமோ கண்டிப்பா சனிக்கிழமை குடும்பத்தோட தரிசனம் பண்ணுங்கோ. ஆஞ்சநேயரை எந்தெந்த ஏரியால இருக்குல்ல போய் பண்ணுங்கோ. எல்லாரும் ஆஞ்சநேயரை வழிபட்டேன்னா ஆஞ்சநேயர் பகவான் நம்பாத்துல ஒரு குழந்தை அப்படி நினைச்சு நீங்க வழிபடணும். நம்பாத்துல பொண்ணு இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்படவே கூடாது. இந்த பொண்ணு பிறந்தவா, பொண்ணு மட்டும்தான் மாமா என் காலத்துல பிறந்திருக்கு, பையன் இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்கோ. பிள்ளையாரு ஆஞ்சநேயர் நம்ம மாத்திர குழந்தை நீங்க அப்படி நினைச்சு பக்தியா இருக்கணும். யாரோ ஒரு குழந்தை மாப்பிள்ளையா வந்து இந்த மாத்திர புள்ள மாதிரி உட்காந்துருவான். அவனை பார்த்தீங்கன்னா ஒன்னும் பிள்ளையார் பக்தனா இருப்பான், இல்ல ஆஞ்சநேயர் பக்தனா இருப்பான், இல்ல ராம பக்தியில இருப்பான், இல்ல சிவபக்தி ஏதோ ஒரு பக்தி மார்க்கமா இருப்பான். அப்படி ஒரு மாப்பிள்ளை வருவான். நீங்க ஆஞ்சநேயர் சொல்லணும், டே நீ என் காலத்துல குழந்தைடா அப்படி நீ கூப்பிட்டு எல்லாம் ஓடி வந்து உட்காந்துப்பான். பிள்ளையார கூப்பிடுங்க, செல்லக்குட்டி வாடான்னா வந்துருவான் அவன். அப்படி பக்தியா நீங்க கூப்பிடுங்க. பிறக்கும் குழந்தை பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, வருத்தப்படாதீங்க. நம்ம பாத்துல பொண்ணே பிள்ளையார் மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி தைரியமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குழந்தை ரூபத்துல வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய 2 தெய்வங்கள் விநாயக பெருமான் அண்ட் ஆஞ்சநேயர். ஆனா எல்லாரும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி ஆஞ்சநேயர் மனசை குளிர வச்சு நமக்கு சார் ஒரு வியாதி இல்லை சார், எல்லா வியாதி கஷ்டங்கள் கல்யாணங்கள் கர்ப்பிணிகள் குழந்தை பிறக்காது அனைத்து விதமான சார் 85 வயசு 100 வயசு தாத்தா நீங்க கேட்டு பார், இன்னும் நான் போக மாட்டேங்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அவருக்கு ராமநாமம் சொல்லணும், இன்னும் பாக்கி இருக்கு பெண்டிங். ராமநாமம் சொல்லணும், ஆஞ்சநேயரை கூப்பிடணும். வயசானவெல்லாம் ஆஞ்சநேயரை கூப்பிடுங்க, ராம் ராம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல இன்னும் அடோத திரகாத்திரத்தை கொடுப்பார். நீங்க சொல்லிண்டேல இன்னும் கூப்பிடல, இப்ப கூப்பிடாத, நான் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணணும், நங்கநல்லூர் போகணும், அங்க போகணும், நாமக்கல் போகணும், அண்டலூர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்க்கணும், சிரஞ்சீவியா இருக்கணும், இந்த பக்கத்துக்கு போகணும், எல்லா ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண. எப்படி சிவாலயங்கள் இருக்கிறதோ அங்கங்கே ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெம்பும் ஆசை வந்துடும். எத்தனை வயசுல? 95 வயசுலயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அவா எப்படி இருப்பான்னு. அதனால ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் நல்ல அனுகிரகம் பண்ணக்கூடிய, இந்த பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருள் பாவித்துக் கொண்டிருக்கிற ஒரே தெய்வம் என் ஆஞ்சநேயர். அதனால எல்லாரும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி நம்ம கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுங்க. ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.